சண்டே அதுவுமா சிக்கன் குழம்பு இல்லைன்னா எப்படிங்க? ஸோ அதான் சிக்கன் எடுத்துகிட்டு வந்து ஒரு கிரேவியை பண்ணலாமா இல்லைன்னா குழம்பு வைக்கலாமான்னு பிளான் பண்ணோம். குழம்பு வச்சா நிறைய இருக்கும், அது யார் சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கு போதும் அப்படின்றதுனால கிரேவியாக வைக்கலான்னு பிளான் பண்ணேன். பட் நான் ஃப்ரீக்வெண்ட்டாக குக் பண்ணதுனால இது கொஞ்சம் குழம்பு மாதிரி வந்துடுச்சு. பட் இறக்கினா கொஞ்சம் இதுக்கப்புறம் சாப்பிடும்போது பார்த்தா அது கொஞ்சம் கிரேவி மாதிரி தான் இருந்தது. ஸோ எனிஹவ் மேனேஜ் பண்ணி சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு ஆஃப்டர்நூன் ஒரு சின்ன தூக்கமும் போட்டுட்டு ஒரு ஷாப்பிங் போகலான்னு என் ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு போனால் போகிற வழியில் வீட்டிலேருந்து கொஞ்சம் கிளம்புன உடனே பசிக்குதுன்னு ஆரம்பிச்சிட்டாங்க. இது வீட்லேயே சொல்லியிருந்தா சாப்பிட்டு வந்திருக்கலாமா? இல்லை, எனக்கு கேஎஃப்சி வேணும், கேஎஃப்சி கடை பக்கத்தில் வந்துட்டு எனக்கு பசிக்குதுன்னாங்க. ஸோ அதனால் போயிட்டு அவங்களுக்காக கேஎஃப்சி அண்ட் ஒரு கோக் வாங்கிட்டு, இது வந்து 299க்கு 9 பீசஸ் கொடுத்துருந்தாங்க. தென் அதுக்கப்புறம் போன வேலையும் பார்த்தாச்சு. ஸோ முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து தோசை ஊற்றி, எனக்கு வந்து கேஎஃப்சி அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ அதனால் அவங்களுக்கு கம்பெனி கொடுக்கறதுக்காக ஒரு 2 பீஸ் மட்டும் சாப்பிட்டதுனால எனக்கு ரொம்ப பசிச்சுது. ஸோ அதனால் நான் மட்டும் வந்து ஒரு தோசை ஊற்றி சிக்கன் கிரேவி வந்து இருந்தது. ஸோ அதையே சாப்பிட்டாச்சு. ஸோ நான் எதுக்காக ஷாப்பிங் போயிருந்தேன்னா, சின்ன மூக்குத்தி வாங்கலான்னு பிளான் பண்ணி போயிருந்தேன். பட் நான் போய் கேட்ட டிசைன் வந்து ஆக்சுவலி அங்கே இல்லை. ஸோ அதனால் என்ன ஆகிடுச்சு, பிளான் எல்லாமே சேஞ்ச் பண்ணி நான் வேறு ஒரு இது வாங்கிட்டு வந்துட்டு நாங்கள் போனது சரவணா ஸ்டோர் எலைட்டுக்கு தான் போயிருந்தோம். ஸோ அங்கே நான் கேட்ட டிசைன் இல்லை, அது ரொம்ப இருந்தது பட் ரொம்ப பெருசாக இருந்தது. ஸோ அதனால் நான் எதிர்பார்த்த சைஸ் இல்லாததுனால ஸோ நான் வேறு ஒரு பிளான் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன். அது சர்ப்ரைஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து லாங் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் ரொம்ப சீக்கிரமாகவே. ஸோ இந்த மினி விளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.